என்னுடைய குருநாதர் ஜோதிட திக்குதர்சி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா திருமண பொருத்தம். ஓகேங்களா? என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது. இந்த ஜாதகருக்கு இப்போ திருமணம் செய்யலாமா? இப்போ இவர் வந்து ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் லவ் பண்ற பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகம். ஓகேங்களா? இவருடைய இந்த ஜாதகம், இது ஆண் ஜாதகர். இவருடைய அப்பா தான் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு. அவரு உங்க சேனல்ல வீடியோவை போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்த வீடியோவை போடுறேன். இவருக்கு திருமணம் பண்ணலாமா, இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிற பெண்ணை வந்து சூட் ஆகுமா, அந்த ஜாதகத்தை இணைக்கலாமா, கரெக்டா இருக்குமா, லைஃப் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாரு. அதை பத்தி தான், திருமண பொருத்தத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போறோம். அதுக்கு முன்பு வந்து இந்த ஜாதகர் வந்து லக்ன சந்தியில் இருக்காரு. அப்ப லக்ன சந்தியை கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இந்த லக்னமா, கடக லக்னமா, சிம்ம லக்னமா, இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அதை எப்படி கொஞ்சம் பார்க்கலாம். திருமண பொருத்தம் தான் மெயின். ஓகேங்களா? இது ஆண் ஜாதகம், இது இவர் லவ் பண்ணக்கூடிய பெண் ஜாதகம். ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திருமணம் செய்யலாமா, இந்த ஜாதகம் பொருந்துதா அப்படின்னு கேட்டாரு. அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இது வந்து லக்ன சந்தி, சிம்ம லக்னம், ஒரு டிகிரில இருக்கு லக்னம். இப்ப சிம்ம லக்னமா கடக லக்னமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும்போது அவருக்கு கொஞ்சம் ஜோதிடம் வந்து ஒரு பேசிக் தெரியுது, பட் டெப்தா தெரியல. அதனால சில இன்ஃபர்மேஷன் வந்து அவர் தொடர்ந்து கொஞ்சம் தயங்குறாரு. ஓகேங்களா? இவருடைய அப்பா வந்து இப்போ இந்த லக்னமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு மட்டும் ஈஸியா ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என்ன பாயிண்ட் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, சப்போஸ் கடக லக்னமா இருந்தா குரு வந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். அப்ப 6ஆம் அதிபதியோட குரு செயல்படுவார். ராகு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ இந்த ராகு புத்தியும் குரு புத்தியும் எப்படி இயங்குது? 6ஆம் இடத்து பலம் தான், 6-12 அச்சுக்களை தான் இயங்கும். 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தையே பார்த்து ராகுவோட இணைஞ்சிருக்கிற அந்த அமைப்புல ராகு புத்திலையும் குரு புத்திலையும் இந்த 6ஆம் இடத்து பலன்கள் வந்து கடன் நோய் எதிர்ப்புகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவருக்கு நடக்கும். இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கடக லக்னமா தான். சிம்ம லக்னமா இருந்தா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 5ஆம் இடத்து பலன் தான் நடக்கும். அதிர்ஷ்ட அமைப்புகள் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 3-11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல அமைப்புகளை தருவார் அப்படின்ற அமைப்புல 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் அதிபதியுடைய சேர்க்கையை வாங்கியிருக்கிறார். அப்ப இது ஒரு நல்ல அமைப்பு. அப்ப ராகு பத்தி குரு பத்தியும் நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகளையும் லாப அமைப்புகளையும் தருதுன்னா அது சிம்ம லக்னமா வந்துடும். இது மாதிரி அந்த ஆதிபத்திய ரீதியா நீங்க செக் பண்ணும்போது இந்த 2 லக்னத்துல இந்த ஒரு சின்ன, ஆனா கொஞ்சம் அனுபவம் இருந்தா போதும். அவங்க அதை வாட்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா புரிய வரும். இதை வச்சுதான் இந்த குழு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம். பட் இப்ப சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி எடுத்தீங்கன்னா இவரும் திருமணத்தை தருவாரு, அதுக்கும் திருமணம் தருவாரு. அதனால திருமண விஷயங்கள்லாம் வைத்து வந்து லக்னத்தை செக் பண்ணது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனா இருக்காது. ஒரு 70% ஜாதகங்கள்ல அதை கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஒரு 30%, ஒரு 40% ஜாதகங்கள் வந்து அது கொஞ்சம் எக்ஸாக்டா வராது. ஏன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு. திருமண அமைப்புகள் வந்து 3, 7, 11 சுக்கிரனுடைய வீடுகள் நிறைய இருக்கு. அதனால அது எக்ஸாக்ட் இல்லை. பட் ஆதிபத்தியம் வந்து இப்ப இங்க பாருங்க, கடக லக்னத்துக்கு குருனா 6ஆம் அதிபதி, அது மாறவே மாறாது. ஆனா திருமண அமைப்புகள்லாம் கொஞ்சம் மாறும். சுக்கரனுடைய வீடுகள் இருக்கு. இப்ப சனி வந்து கடக லக்னத்துக்கு திருமணம் தந்தான்னு எடுத்துக்கிட்டா சிம்ம லக்னத்துக்கு 2 பேருக்கு அவர் தான் தருவார். அப்ப அது கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி மகர லக்னமா கும்ப லக்னமா கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப டஃபா தான் இருக்கும். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப செவ்வாயும் பாருங்க, கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 2 பேருக்குமே ராஜயோகாதிபதி. அப்ப செவ்வாயை வச்சு ரொம்ப டீப்பா போனோம். மேலோட்டமா தெரிஞ்சுக்க முடியாது. செவ்வாயை 2 பேருக்குமே நல்லதுதான் செய்ய போறாரு. அதனால வந்து இந்த 2 ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். சிம்ம லக்னமா தான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 5ஆம் அதிபதியை சேர்க்கப்பட்டா ராகு பத்தி குரு பத்தியும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் தருதுன்னா அது வந்து சிம்ம லக்னமா இருக்கும். கடக லக்னமா இருந்தா அப்படியே ரிவர்ஸ்ல கடன் நோய் எதிர்ப்புகள், வேலைகள், இந்த அமைப்புகள்ல லோன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரிவர்ஸ் நடக்குது. ராகுபதி குருபதி இந்த மாதிரி இருக்கலாம். கடக லக்னமா இருந்தா குடும்பாதிபதி ஆட்சி அப்படின்ற மாதிரி அமைப்பு வரும். இதே சிம்ம லக்னமா இருந்தா லக்னாதிபதி ஆட்சியின் அமைப்புல நல்லா கான்பிடண்டான மனிதராகவும் நிர்வாகத்திறன் கொண்ட மனிதராகவும் இருக்கும். இது இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் வரும். ஓகேங்களா? இவர் வந்து ஐடி துறை, இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி துறையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு எப்ப திருமணம் பண்ணலாம்? இது எனக்கு தெரிஞ்சு இதை வச்சுதான் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அவரு டீட்டெயில் வந்து நான் வாட்ச் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த குரு ராகம் வச்சு ஈஸியா இந்த ஜாதகத்தை, இது கொஞ்சம் குழு ஈஸியா இருக்கு. இந்த குரு வேற எங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஏதாவது ஒரு குழு கிடைக்குதா
ஏதாவது இப்போ லக்னத்தை வச்சோ 2ஆம் வீட்டை வச்சோ 3ஆம் வீட்டை வச்சோ 4 12 வீட்டுல ஏதோ ஒரு வீட்டை வச்சோ கிரகத்தை வச்சோ ஏதாவது ஒரு குழு கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் குரு ராகு ஒரு ஈஸியான குழு ஒன்று இருக்கனால இதை வாட்ச் பண்ணாலுமே இப்போ தசை புத்தி அந்தரம் இந்த கணக்குல இதை வாட்ச் பண்ணாலுமே எப்படி இயங்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ சனி தசை குரு புத்தி திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. குரு வந்து இப்ப கடகலகனமா போட்டா 6ஆம் இடத்துக்கு தொடர்பு போடுறாரு. சிம்ம லக்னமா போட்டாக்கா 11ஆம் இடத்துக்கு தொடர்பு போடுறாரு. என்னதான் இருந்தா கூட கடகலகத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு குரு சனியா 6, 8 இந்த காம்பினேஷன் வரும். அதனால சின்ன வயசு தான் சார், 2001 தான் பிறந்திருக்காரு, ஒன்னும் வயசு ஆகல. இந்த குரு புத்தி இப்ப முடிய போது 1 இயர் தான், ஒன்னும் இல்ல, குரு புத்தி முடிக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் புத்தியில திருமணம் செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப சிம்ம லக்னமா போட்டா குடும்பாதிபதி லாபாதிபதி இந்த அமைப்புல வருது. அதனால புதன் புத்தி வந்து சூரியனோட தான் சேர்ந்திருக்கிறாரு, சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு, சூரியனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஒரு நல்ல அமைப்பு தான். புதன் புத்தி சுய புத்தியில புதன் தசை சுய புத்தியில திருமணம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா. அப்ப சப்போஸ் அப்போ சனி தசை குரு புத்தியில பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அந்தரங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி அந்த சனி செவ்வாய் பார்த்துக்குது. அதனால சனி அந்த இடத்த கொடுப்பாரு. பட்டு அதை கொஞ்சம் அதை விட சந்திரா அந்த இடத்த குருனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சுக்குனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரா அந்த இடத்த சூஸ் பண்ணலாம். சப்போஸ் கடகலகனமா தான் சூரியன் அந்த இடத்த சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகளை சூஸ் பண்ணி ஒரு அந்த இடத்த வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா லக்னம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகல. அதை விட சனி குரு முடிஞ்சு புதன் தசை சுய புத்தியில திருமணம் இவருக்கு செய்துக்கலாம். அதுதான் இந்த ஜாதகத்தை நல்ல பெஸ்ட். திருமண வாழ்க்கையில நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகத்துக்கு பலன் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து இவரு லவ் பண்ணிருக்கக்கூடிய பெண்ணோட ஜாதகம். அந்த பெண் வந்து இப்ப இந்த ஆண் ஜாதகம் வந்து 25/8/2001 5:40 AM சென்னையில பிறந்திருக்கிறேன். இடம் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கேன். ஆனா டிகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னம் 1 டிகிரில வந்து சூரியன் 8 டிகிரி, புதன் 25 டிகிரி, ராகு 9 டிகிரி, குரு 14 டிகிரி, சந்திரன் 27, செவ்வாய் 29, சனி 20, கேது 9, சுக்கிரன் 3. சரிங்களா? இது பெண்ணோட ஜாதகம் 13/5/2003 11:59 AM சென்னை. கடக லக்னம், லக்னத்துல குரு, 3இல் சந்திரன், 5இல் கேது, 7இல் செவ்வாய், 10இல் புதன் சுக்கிரன் சூரியன், 11இல் ராகு, 12இல் சனி. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை இணைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, இது கடகலகனம். சப்போஸ் இது கடகலகனமா இருந்தா கடகலகனத்தையும் இணைக்கலாம். லக்னத்துல குரு இருக்கிறாரு, லக்னம் சுபத்துவம், கடகலகனத்தையும் இணைக்கலாம். சிம்ம லக்னமா இருந்தாலும் சிம்ம லக்னத்தையும் கடகலகனத்தையும் இணைக்கலாம். நண்பர்கள் லக்னம் தான், குரு அணி லக்னம் தான், ஒரே அணி லக்னம் தான், அதனால இணைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால லக்ன பொருத்தம் இருக்குது, இணைச்சிக்கலாம். ஓகேங்களா? ராசி பாருங்க, இது துலா ராசி, இது கன்னி ராசி. இப்போ 2 ராசியுமே இது சுக்கிரன், இது புதன். அப்ப ராசி பொருத்தமும் வருது. துலா ராசி கன்னி ராசி இணைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதிர்ப்பு ராசியில சஷ்டாஷ்டக ராசியில, அதனால லக்ன பொருத்தமும் நீங்க 2 லக்னமா போட்டாலும் லக்ன பொருத்தமும் இருக்குது, ராசி பொருத்தமும் இருக்கு. அதனால 2 ஜாதகத்தையும் இணைக்கலாம், பெரிய தடைகள் இல்லை. இப்போதைக்கு இவங்களுக்கு 2 பேருக்குமே அஷ்டம சனி ஜென்ம சனி எந்த காலகட்டங்களும் இல்லை. அதனால திருமண காலகட்டம் இணைக்கலாம் அப்படின்றதான். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப வந்து ராகு தசை கேது புத்தி இப்ப போயிட்டு இருக்கு. 1/4/2026 இருந்து 1/4/2029 அந்த காலகட்டத்துல ராகு தசை சுக்கிர புத்தி ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சுக்கிர புத்தி ஆரம்பிக்கிறதுனால இப்போ ராகு தசை சுக்கிர புத்தியில இவங்க திருமணம் பண்ணிக்கலாம். இப்ப 7ஆம் இடத்த உச்சகுரு பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்த செவ்வாய் இருந்தாலும் உச்சகுருனுடைய பார்வையில சுபத்துவமா இருந்தாலையும் ஒரு நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 2, 8ல பெரிய தொடர்புகள் இல்லை, நார்மலா தான் இருக்கு. குடும்பாதிபதி உச்சம், குடும்பஸ்தானாதிபதி சூரியன் உச்சம், 7ஆம் இடத்த உச்சகுரு பாக்குது, லக்னம் சுபத்துவம். இந்த பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் கூட பர்ஃபெக்டா வராது. ஓகேங்களா? நார்மல். இப்ப ராகுதசை 11ஆம் இடத்துல இருந்தா ராகுதசை நடத்துறாரு, சுக்குனோட வீட்டுல இருந்தா ராகுதசை நடத்துறாரு. ரிஷப ராகு நல்லவர். இப்போ ராகுதசை சுக்குர புத்தியில செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் ராகுதசைக்கு அப்புறம் வரக்கூடிய குரு தசை உச்ச குரு தசைன்றதுனாலையும் பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 9ஆம் அதிபதியை செயல்படுவாரோ 6ஆம் அதிபதியை செயல்படுற அமைப்புல குரு தசை நல்லா இருக்கும். அதனால வரக்கூடிய இப்ப நடந்துட்டு இருக்கிற ராகு தசையும் 11ஆம் இடத்துல இருந்து நடக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய குரு தசையும் 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு உச்சநாயகி நடக்குது, குருமங்கல யோகத்தோடு நடக்குதுன்ற அமைப்புல தாராளமா வந்து திருமண விஷயங்கள வரக்கூடிய தசைகள் நல்லா இருக்கிறதுனால இந்த 2த்துக்கும் லக்ன பொருத்தம் அமைஞ்சிருக்குது, ராசி பொருத்தமும் அமைஞ்சிருக்கிறதுனால தசைகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புல 2 ஜாதகத்தையும் இணைக்கலாம்.
அப்படின்னு பலன் சொன்னேன். அவர் என்ன கேட்டாரு, லவ் மேரேஜ் எங்களை கேட்பாங்களா, எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. அப்படி பார்க்கும்போது இப்ப சூரியனையும் சந்திரனை தான் பார்க்கணும். இப்ப சிம்மத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறார். அப்ப சூரியனுக்கு சனி ராகு செவ்வாய் எந்த தொடர்பும் இல்லை. செவ்வாய் தொடர்பு ஒரு பெரிய விஷயம் தான். பட் சூரியன் வலுவா இருக்கிறதுனால தந்தையோட பேச்சு இவர் கேட்பார். சூரியன் காரகன், சூரியன் வந்து கெடல, சிம்மமும் கெடல. சந்திரன் பார்க்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்கிறார். அப்ப அம்மாவுடைய பேச்சு இவர் கேட்பார். சூரியனும் சந்திரனும் வலுவா இருக்கிறதுனால, காரக ரீதியா கடலைன்றதுனால அம்மா அப்பா பேச்ச மதிப்பு மரியாதை கொடுப்பாரு. ஓகேங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, குடும்பாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறாரு. சூரியன் புதன் சுக்கிரன் இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். அப்போ இங்கேயும் சூரியனுடைய காரகம் கெடல. சந்திரன் பாருங்க 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவரும் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வளைகுறை சந்திரனா இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் இங்க கெடல. அப்ப இவங்களும் வந்து அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இங்க பாருங்க, லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரன் பக்கத்துல இருக்காரு. அப்போ வலுவாதான் இருக்குது ஜாதகம். 2 ஜாதகத்தை எண்ணிக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்திலே சூரியனும் சந்திரனும் கெடல, இந்த ஜாதகத்திலே சூரியனும் சந்திரன் கெடல. இவன் 2 பேரும் லவ் பண்ணாலும் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பேரண்ட்டை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்க கன்வின்ஸ் ஆகுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க, கண்டிப்பா 2 ஜாதகத்தை இணைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படிதாங்க போயிட்டு இருக்கு, எங்களுடைய பர்மிஷன் தான் கேட்கறாங்க, எங்களுக்கு அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க கண்டிப்பா வந்து பேரண்ட்டுடைய சம்மதம் வாங்க, சம்மதத்தோட லவ் அண்ட் அரேஞ்சா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன சந்திரனும் 2 ஜாதகத்திலையும் காரக ரீதியா கெடலை அப்படின்ற அமைப்புல அம்மா அப்பா எதிர்த்து செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அதனால லைஃப்ல நல்லா இருக்கும். புதனுடைய ஃபீல்ட்லயே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். மிதனும் சுபத்துவமா இருந்தாலையும் புதன் அங்கே இருந்தாலும் இவர் ஐடி செக்டர் தான் இருக்காரு. அதனால வந்து நல்ல அமைப்பு தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வரக்கூடிய தசைகள்லாம் நல்லா தான் இருக்கு இந்த அமைப்புல. தாராளமா செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய புதன் தசை வந்து சூரியனோட தான் சேர்ந்திருக்கிறாரு. கடகலக்கணமா இருந்தாலும் சிம்ம லக்கணமா இருந்தாலும் புதன் தசை 4 ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவர் பாவத்துவம் இல்லை. புதன் சிம்மத்துல இருக்குது, அதிநட்பு வீடு, நல்லா பிடிச்ச வீட்டுல சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு, சந்தோஷமான மனநிலையில் இருப்பாரு. அப்போ புதன் தசை நார்மலா இருக்கும். 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம். 2 லக்னமும் நட்பு லக்னமா இருக்கு, 2 ராசியும் நட்பு ராசியா இருக்கு. சூரியனை சந்திரன் வளர்த்து இருக்கிறதுனால அப்பா அம்மாவை வந்து அவங்க லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜை மாத்திக்கலாம். நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாராளமா இந்த 2 ஜாதகத்தை இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி பலன் சொன்னேன். அப்போ இந்த ஜாதகத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி திருமண பொறுத்து இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சமீபத்தில் ஒரு ஜாதகத்துக்கு வந்து திருமண பொருத்துன்னு சொன்னேன். அதை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி இந்த ஜாதகத்துல இப்ப அந்த தம்பி வந்து துலா ராசி, இப்ப இந்த பாப்பா வந்து கன்னி ராசி. ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்னி ராசிக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுமே, அதுக்கப்புறம் இவருக்கும் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. பட் அந்த மாதிரி பார்க்காதீங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தான் திருமணம் வந்து 34 வயசு 35 வயசு லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேமிலியில யாருக்கோ ஒருத்தருக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடந்துட்டே தான் இருக்கும். இப்ப எனக்கு எந்த அஷ்டம சனியும் இல்லை, என்னுடைய வயசுக்கு வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஏதாவது இல்ல குழந்தைங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கதான் செய்யும். இப்ப இவங்களுக்கு அஷ்டம சனி வருது ஜென்ம சனி வருதுன்னு யாராவது ஒரு சர்க்கிளுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக வந்தா ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜென்ம சனி வருது, பைனான்சியல் ப்ராப்ளம் வருதுன்னா எனக்கு ப்ராப்ளமா இருக்கும், என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்பா சப்போர்ட் பண்ணுறது, அம்மா சப்போர்ட் பண்ணுறது, அண்ணா சப்போர்ட் பண்ணுறது, இப்படிதான் நம்ம அரவணைச்சிக்கணும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஜென்ம சனி வருது, நான் என்ன பண்றது? ஃபேஸ் பண்ணுங்க. நம்மளுடைய ஆதரவு வளையங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்பாவா அம்மாவா மனைவி நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம சப்போர்ட்டிவா கொஞ்சம் அதுல இருந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி பாசிட்டிவா வெளியே வருது. சப்போஸ் நஷ்டம் அடைந்தாலும் அது எவ்வளோ குறைந்த அளவு நஷ்டத்தோட நம்ம வெளியே வருதுன்ற நம்ம டெக்னிக்கலா நம்ம யூஸ் பண்ணதான் வரும். பட் இதை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு மனுஷனுக்கு 6ஆம் அதிபதி தசை வராம இருக்கலாம், 8ஆம் அதிபதி தசை வராம இருக்கலாம். ஆனா வந்து அஷ்டம சனி ஜென்ம சனிலாம் வந்துதான் தீரும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 4 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி வரப்போது, இப்ப திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா 4 வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சுலாம் திருமணம் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு வரதான் செய்யும். அதுக்காக வந்து இப்ப இல்ல, அது வரைக்கும் போதும், அது ஃபியூச்சர்ல வரதான் செய்யும். ஓகேங்களா? அதுக்காக திருமணத்தை தள்ளி போட்டுட்டே போனா அந்த மாதிரி பண்ணாதீங்க. வந்தா ஃபேஸ் பண்ணுங்க. இப்ப அஷ்டம சனி வருது, நம்ம திருமணமான புதியதுல இருக்கீங்க, அஷ்டம சனி வருது, 2 பேரும் கருத்து முரண் இருந்தாக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. சரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 ஃபேமிலிக்கு தெரியுது அம்மா 2 பேருக்கும் அஷ்டம சனி வந்துட்டு இருக்கு, அதனால இவங்க சின்ன கல்யாணம் ஆன புதுசுனா கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்கம்மா, ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவங்க சமாதானம் தான் பத்த தோணும். ஏன்னா நம்ம ஜோதி ரீதியா யூஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒருத்தவங்களை பத்தி தவறாவே நினைக்க வைக்கும். அதான் ஐயா சொல்லுவார், இந்த சனின்றது என்ன பண்ணனாக்கா
தவறான விஷயத்தையே நினைக்க வைக்கும். அதுதான் சரின்னு நம்ப வைக்கும். ஒரு நம்ம எதுல தோக்க போறோமோ, எதுல கடுமையா அடி வாங்க போறோமோ, அது எதுவுமே இன்வால்வ் பண்ணி விட்டுடும். அது கடவுளே வந்து சொன்ன மாதிரி அதை அப்படியே ஆழமா நம்ப வைக்கும். அதுதான் உண்மை, வேற மத்த எல்லாம் பொய்ன்னு நம்பவும் வைக்கும். இதுதான் சனி பண்ற வேலை, இதுதான் அட்டமாதிபதி பண்ற வேலை, இதுதான் அஷ்டம சனி பண்ற வேலை. ஒருத்தனை நல்லவனா இருந்தாலும் நல்ல பெண்ணா இருந்தாலும் தப்பு தப்பாவே நினைக்க வைக்கும். அதை நம்பவும் வைக்கும். இதுதான் அஷ்டமம் 8. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 8னுடைய கனெக்டிவிட்டி, அஷ்டம சனியுடைய கனெக்டிவிட்டி, 8 தொடர்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இந்த கனெக்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் அது அப்படிதான் போகும். ஒரு மனுஷனை எப்படிலாம் தவறா நினைக்கணுமோ அதை அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம கடந்து வரணும். ஃபேஸ் பண்ண பாருங்க. ஜென்ம சனி வருது, ஏழை சனி வருது, எதுவுமே செய்யக்கூடாதா அப்படிலாம் இல்லை. எல்லா லைஃப்லயும் நம்ம நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண பாருங்க. அதுக்காக திருமணத்தை தள்ளி தள்ளி போடாது. பேசிக்கா வந்து லக்ன பொருத்தமோ ராசி பொருத்தமும் இருக்கு, தசாபதி பொருத்தமும் இருக்கு. அதனால அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் வந்து துலா லக்னம். ஓகேங்களா? லக்னாதிபதி இங்க இருந்தாரு. இவருக்கு வந்து கேது. இப்ப இதை மட்டும் புரிஞ்சுங்க. இப்ப அவருக்கு செவ்வாய் தசை கேது புத்தி போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 20, 2026 வரைக்கும் இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப அவருக்கு திருமணத்துல ஒரு பொருத்தம் கேட்டாரு. அந்த பெண் வந்து பொருத்தம்லாம் கரெக்டா இருந்தது. லக்ன பொருத்தமும் ஓகே, கேந்திர லக்னமா வந்தது, ராசியும் பொருந்தி போச்சு. அதனால லக்னமும் பொருந்தது, ராசியும் பொருந்தது. 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பொருத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. 2 ஃபேமிலிக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த தம்பி வந்து அந்த பெண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இப்பதான் லவ் பிரேக்கப் ஆச்சு, நான் ஒருத்தருக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், அது இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, அதனால எனக்கு இன்னொரு 2 இயர்ஸுக்கு வந்து கண்டிப்பா டைம் தேவைப்படும், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம ஃபேமிலிங்கிட்ட நான் வேற ஏதாவது ரீசன் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப திருமண விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, ஜாதக ரீதியா லக்ன பொருத்தமோ ராசி பொருத்தமோ இருக்குது. ஆனா இவருக்கு பாருங்க, இப்ப நான் இவருக்கு திருமணம் பண்ணும் போதுதான் ஒரு 5-6 ஜாதகம் என்கிட்ட எடுத்துட்டு வந்தாரு. திருமணம் பண்ணும் போதெல்லாம் எப்பெல்லாம் வராரோ ஏப்ரல் 20க்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்க, இப்பயே பிக்ஸ் ஆயிருக்கு, இப்ப ஏப்ரலுக்கு இன்னும் டைம் இருக்கு, அது வரைக்கும் நகர்த்துங்க, இதுக்கு முன்பு எதுவும் செய்யாதீங்க. எப்ப ஒரு ஜாதகம் வரும்போது இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா 7ஆம் அதிபதி 12ல இருந்து சிஷ்டாஷ்டக தசாபுத்தி நடக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தசை நடக்குது, சனியுடைய பார்வையில நடக்குது, செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் இருக்கு. அதனால இந்த கேது புத்தியை நீங்க தாண்டணும். கேது புத்திக்கு முன்பு திருமணம் பண்ணாதீங்க, மேக்சிமம் அவாய்ட் பண்ண பாருங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறதும் லக்னாதிபதின்றதுனால செவ்வாய் தசை சுக்கிரபதியை திருமணம் பண்ணீங்க. இந்த கேது புத்தியை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப முடிஞ்சாலும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க திருமணத்தை பிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் பாயிண்ட். இல்லைங்க 10 மாசம் இருக்கு, 10 மாசத்தை நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பாருங்க, இப்போ ஒரு 2 ஃபேமிலி ஓகே, பட் ஆனா அது இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான், அவங்களும் படிச்சிருக்காங்க, நல்லா வேலைக்கு போயிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணங்களால இந்த சஷ்டாஷ்டக தசா புத்தினால இவர் முடிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, ஒரு பெண் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் மனநிலையை கட் பண்ணது இந்த சஷ்டாஷ்டக தசா. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கலாம், ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க விருப்பப்படுறேன் திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறதுக்கு அந்த மாதிரி ப்ரப்போசல் வந்திருக்கலாம். கல்லூரி படிக்கும்போது வந்திருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்திருக்கலாம். இப்போ அன்னைக்கு வந்து ஆண் வந்து அந்த காலத்து ஆண் தான் வெளியே போனா ஆணுக்கு எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் கிடைச்சிது. ஓகேங்களா? இன்னைக்கு பெண்ணும் வெளியே போறான்ற அமைப்புல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைக்கதான் செய்யும். அந்த ப்ரப்போசல் லவ் விஷயங்களா வரதான் செய்யும். அந்த மாதிரி அவங்க ஏதோ லவ் பண்ணுறது ஒரு தப்பு இல்லை, பட் அது கண்டினியூவா இருக்கா இல்லை அது எவ்வளவு டீப்பா இருக்காங்க, தேவையில்லாம இன்னொருத்தங்க லைஃப் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத அமைப்புல திருமணம் பண்றதுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு முன்பு நீங்க ஜாதகம் பாக்குற மாதிரி சம்பந்தப்பட்ட பெண் வந்து பேரண்ட் பேசினா கொஞ்சம் உண்மையா பேச மாட்டாங்க. பட் சம்பந்தப்பட்ட பெண்ணும் ஆனாதான், ஒரு பெண்ணா இருந்தா ஆண் கிட்ட, ஆணா இருந்தா பெண் கிட்ட ஃப்ரீயா இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு வேற ஏதாவது லவ் விஷயங்கள் இருக்கா, யார் ஏதாவது விருப்பங்கள் இருக்கா அப்படின்னா இப்பயே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா
2 பேரும் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் டீசெண்டா வெளிப்படையா பேசுவாங்க. அந்த மாதிரி மூவ் எல்லாம் பண்ணுங்க. பேரண்ட் நாங்க பேசி முடிச்சிட்டோம், நீங்க எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இது மாதிரி பேசுறது நல்லது. இந்த மாதிரி பேசுறதுனாலதான் அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து இந்த தம்பி கிட்ட சொன்னதுனால 2 ஃபேமிலிக்கும் ஓகே தான். பட் அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க வேற ஒரு மைண்ட் செட்ல இப்போதைக்கு அவங்க திருமணம் ஆன மைண்ட் செட்ல இருக்காங்க. அது வந்து தெரிஞ்சுது. அது சஷ்டாஷ்ட தசாபுத்தினால இப்போ நல்லா முடிஞ்சது அப்படின்ற அமைப்புல ஒரு கிடையாது. அந்த மாதிரி பேசுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் அதுதான் நமக்கு பெட்டர் சாய்ஸா இருக்க முடியும். இன்னைக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, இப்ப லவ்ல போயிட்டு இருக்கா அப்படின்ற அமைப்புல எங்க ஒருத்தவங்க லவ் பண்றாங்களா இல்லையா கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ப்ரொபோசல் வர்றதுக்கு இங்க இருக்கிற கிரக புத்திகளையும் வரும், இங்க இருந்தாலும் வரும். எல்லா தசையிலையும் சுக்கர புத்தியோ சுக்கர தசையோ சுக்கர ஆந்திரமோ வரும்போது ஒரு லவ் வரும். அட்லீஸ்ட் சைட்டாவது அடிப்போம். ஒரு பெண்ணா இருந்தா ஆணை சைட் அடிக்கிறதோ, பையனா இருந்தா பெண்ணு ஏதாவது ஒரு வரதாங்க செய்யும். 7ஆம் அதிபதி இயங்கும் போதும் நடக்கும், 11ஆம் இடம் இயங்கும் போதும் நடக்கும், சுக்கரனுடைய வீடுகளை இயங்கும் போதும் நடக்கும், சுக்கர புத்தியோ அந்தரமோ வரும்போது நடக்கும். ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள டீனேஜ்னாக்கா அந்த திருமண பருவம்னாக்கா இந்த 10 வருஷத்துல இதுல எவ்வளவோ தசாபதியில வந்து போகும். அதுல குறிப்பிட்ட டைம் தான் இல்ல. அவங்க எந்த அளவுக்கு டீப்பா இருக்கிறாங்கன்றத நம்ம கேட்டாலே போதும். லவ்லாம் ஒரு மனுஷனுக்கு இயல்பா நிறைய அதெல்லாம் வரதான் செய்யும். அது ஒரு பெண்ணை தான் பார்த்தோம் அப்படின்றால் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஒரு லவ் வந்துருக்கலாம், 2 லவ் வந்துருக்கலாம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம பேசுறது நல்லது. ஓகேங்களா? அவங்க எந்த அளவுக்கு அதை டீப்பா இருக்கிறாங்கன்றது அந்த மாதிரி பேச பாருங்க. ஜாதக ரீதியா பார்க்கறது ஒரு பலன் இருந்தாலும் இவரு பேசினாரு, அதனால டீசெண்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 2 ஃபேமிலிக்கும் நல்ல வேலை இப்பயே அந்த பெண்ணு சொன்னாங்க அப்படின்னா 2 சந்தோஷம் தான். என் ஃபேமிலிக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணல அப்படின்னாங்க. அந்த மாதிரி நடைமுறையில கொஞ்சம் பேசி பாருங்க. ஆனா இருந்தாலும் கேளுங்க, பெண்ணா இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? பெரியவங்க நீங்க கேட்டீங்கன்னா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட ஆணும் சம்பந்தப்பட்ட பெண்ணும் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா ஒரு விஷயத்த முடிச்சுட்டு வந்துட்டு நீங்க அதை பத்தி பேசுறது யூஸ்லெஸ். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்கேஜ்மெண்ட்லாம் போகிறதுக்கு முன்பே வந்து ஒரு பெண்ணை வந்து அறிமுகமாவது சரி ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கிட்டையும் அந்த ஆணுக்கிட்டையும் பேசி பாருங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தா போறதுக்கான ரீசனா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.